பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம். இது உங்களுடைய தீன் கல்வி சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாங்க முடியாத கஷ்டங்களுக்கு கூட தீர்வாகக்கூடிய ஒரு அற்புத துவாவை தான் பார்க்க போகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிக்கு நேரடியாக கற்றுக் கொடுத்தாங்க. இதை நீங்கள் கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் 8 விதமான சோதனைகள் பிடிக்குமாமா தினமுமே. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா கடனாக இருக்குது. அது இல்லாமல் 7 சோதனைகள் இருக்குது. அப்போ மொத்தமாக 8 சோதனைகள். அந்த 8 சோதனைகளுக்குமே இது ஒரு துவா போதுமாமா. இதை சொல்லி கொடுத்ததுக்கு பிறகு அந்த சஹாபி கொஞ்ச நாள் ஓதிட்டு சொல்கிறாங்க, என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கவலைகளும் கடனும் அடைந்து விட்டது யா ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டு. அப்போ நமக்கு இதுதானே தேவை. நம்ம லைஃப்பில் ஒரு 8 விஷயம் எல்லாருக்குமே பிரச்சனையாக இருக்குன்னா அந்த 8க்குமே இது சொல்யூஷனாக இருக்குன்னா நம்ம இதை தான் ஓதணும். அந்த துவா தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த நிகழ்வை நான் சொல்லிடுறேன். ஒரு தடவை பார்த்தீங்கன்னா பள்ளிவாசலில் ஒரு சஹாபி உட்காந்துருக்காங்க. அந்த சஹாபி கவலையோடு உட்காந்துருக்காங்க. அது தொழுகக்கூடிய நேரம் கூட கிடையாது. நல்லா யோசிச்சுக்கோங்க. தொழுகக்கூடிய நேரத்தில் ஒருத்தவங்க இருக்கிறது வேற. தொழுகாத நேரத்தில் கூட ஒருத்தவங்க பள்ளியில் உட்காந்துருக்காங்கன்னா மனவேதனையோடு இருக்கிறவங்க தான் அப்படி போய் இறையல்லத்தில் உட்காருவாங்க. அந்த மாதிரி அவங்க மனவேதனையோடு கவலையோடு துன்பத்தோடு காத்து உட்காந்துருக்காங்க. அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பள்ளிக்கு எதிர்ச்சியாக வராங்க. அவங்கள பார்க்குறாங்க. அவங்க மட்டும் உட்காந்துருக்காங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்டபோது அவங்க சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு நிறைய கவலைகளும் கடனும் இருக்குது, அதனால ஒரு நிம்மதி இல்லைங்கிறாங்க. அப்போ தான் நபி அவர்கள், இதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், இதை நீங்கள் காலையும் மாலையும் ஓதிவாங்க, உங்களுடைய கவலைகளையும் போக்கி கடனையும் அல்லாஹ்வே அடைப்பான்னு சொல்கிறாங்க. யா ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அந்த துவா தான் இது. இப்போ நான் இதை அர்த்தத்தோடு சொல்கிறேன். இதை நீங்கள் என்ன பண்ணணும், காலையும் மாலையும் ஓதிவாங்க. 3 முறை ஓதிக்கொள்ளுங்க. அல்லாஹும்ம இன்னி அஊதுபிக்க மினல் ஹம்மி. ஒவ்வொரு வார்த்தையாக சொல்கிறேன் பாருங்க. யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் கவலையை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன். அப்படின்னா கவலைனா என்னது? நம்ம வாழ்க்கையில் அப்பப்போ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடக்கும்ல, அது எல்லாமே கவலை தான். நம்ம ஆசைப்பட்ட எந்த ஒரு விஷயம் நடக்காட்டினாலும் அது எல்லாத்தையுமே நம்ம கவலையாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது மினல் வல் ஹசனி அப்படின்னு என்ன அர்த்தம்னா துக்கத்தை விட்டு. முதல்ல நம்ம என்ன சொன்னோம், கவலையை விட்டு பாதுகாவல் கேட்குறோம். அடுத்தது வல் ஹசனின்னு என்னென்னா துக்கத்தை விட்டு பாதுகாவல் கேட்குறோங்கிறோம். அப்போ கவலைக்கு துக்கத்துக்கு என்ன பிரச்சனைனா, கவலை அப்படிங்கிறது தற்காலிகமாக இருக்கும், துக்கம் அப்படிங்கிறது நிரந்தரமாக இருக்கக்கூடியது. ஒரு பெரிய விஷயத்தை நீங்கள் இழந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது துயரம், அந்த ஒரு பெரும் துயரம் உங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, செல்வத்தில் ஒரு குறைவு வந்துருச்சு, இல்லை பெருசாக யாராவது மௌத்தாயிட்டாங்க, இந்த மாதிரிலாம் வரும்போது என்ன ஆகும்னா அதை நம்ம மீட்டெடுக்க முடியாது. அப்போ மீட்டெடுக்க முடியாத பெரிய விஷயத்தை நம்ம துயரம்னு சொல்லலாம். அந்த துயரத்தை விட்டு பாதுகாவல் கேட்குறோன்னு சொல்கிறோம். முதல்ல இருக்கக்கூடிய கவலைங்கிறது சிறுசு, இது பார்த்திங்கன்னா பெருசு. அப்போ கவலை துயரம் ரெண்டையும் விட்டு பாதுகாவல் கேட்குறோம். அடுத்தது வல் அசிசி அப்படின்னு என்ன அர்த்தம்னா இயலாமையை விட்டும். அதுக்கப்புறம் வல் கசலி சோம்பல் தனத்தை விட்டும். அதாவது எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க சிலர்லாம், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, அதனால தான் இப்படி கஷ்டத்தில் இருக்கேன்பாங்க. அந்த மாதிரி என்ன செய்கிறதுனே தெரியாமல் நம்ம வாழ்க்கையில் இருக்கோம்ல, அந்த இயலாமையான நிலைமையை விட்டும். அடுத்தது சோம்பல்தனம். சோம்பல்தனம்னா செய்யலாம் தெரியும், ஆனால் செய்ய வளையாது. அப்படி வளையாமல் இருக்கிறவங்க வாழ்க்கையில் எப்படி முன்னேறுவாங்க? முன்னேறவே முடியாது. அப்போ நமக்கு நம்ம முன்னேறணும் அப்படின்னா நமக்கு அந்த சோம்பல்தனம் இருக்காமல் இருக்கணும். அதனால் அந்த சோம்பலை விட்டு பாதுகாக்க கேட்குறோம். அதுக்கப்புறம் வல் புஹ்லி வல் ஜுப்னி அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அடுத்தது வல் புஹ்லி அதே மாதிரி என்னது கோழைத்தனத்தை விட்டும் பாதுகாவல் கேட்குறோம். கோழைத்தனம்னா பயந்து அஞ்சி வாழுவாங்க. அந்த மாதிரி யாருக்கு அஞ்சி வாழக்கூடிய நிலைமை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். அடுத்தது வல் ஜுபுனி. ஜுபுனின்னா என்னென்னா கடனை விட்டு, நமக்கு கடன் இருந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள், அந்த கடனால் நம்ம படக்கூடிய கஷ்டத்தை விட்டு நம்ம பாதுகாவல் கேட்குறோம். அடுத்தது வளல இத்தைனி கலபத்தி ரிஜால், இன்னும் அதனுடைய பெருக்கத்திலிருந்தும் அதனுடைய ஆதிக்கத்திலிருந்தும் பாதுகாவல் கேட்குறோங்கிறோம். அதாவது பெருக்கம்னா என்னென்னா, கடன் இருக்குது, சரி கடனை அடைக்க முடியுதோ இல்லையோ சிலர்லாம் மறுபடியும் கடன் வாங்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. அந்த மாதிரி பெருகக்கூடாதுங்கிறதுக்காக கடன் பெருக்கத்தை விட்டு நான் பாதுகாவல் கேட்குறேன். அதே மாதிரி அந்த கடனை கொடுத்துட்டு நம்மளை ஆதிக்கம் செலுத்துவாங்க நிறைய பேர். நான் காசு கொடுத்துருக்கேன்ல, நான் சொல்கிறது கேளு, நான் வச்சது தான் சட்டம்பாங்க. அந்த மாதிரி மற்றவங்களுடைய ஆதிக்கத்தில் மாட்டாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பாதுகாவல் கேட்குறோம். அப்போ சொல்லுங்கள், ஒரு மனுஷனுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் இதில் இருக்கா? இருக்குது. அப்போ இதுக்கான சொல்யூஷனும் இந்த துவா தான். இதை நீங்கள் ஓதி வாங்க காலையும் மாலையும். அந்த சஹாபி சொன்னாங்களாமா, யா ரசூலுல்லாஹ், நீங்கள் சொன்ன நாள்லேருந்து நான் ஓதி வரேன், அல்லாஹ் நம்ம கஷ்டத்தையும் சரி பண்ணுவானாக, ஆமீன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.